ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி அரைச்சி வச்ச எறா கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இந்த எறா கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம், டிஃபன், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் உரிச்ச பூண்டு 2 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கலாமோ சேர்த்துக்கலாம். இஞ்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கலை. இதில் வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருசு பெருசாகவே அரிஞ்சு போட்டுங்க, ஏன்னா இதை நம்ம அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும், கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் எறா எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போது இது தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் மிளகு ஜீரகம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன், அதனால் நான் தனியாக போடலை. சப்போஸ் நீங்கள் மிளகு ஜீரகம் போடலை அப்படின்னும் போது பூண்டு போடும்போதே 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து செஞ்சுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். சிம்லே வச்சு வதக்கிங்க. இந்த மசாலா சேர்க்கும்போது மட்டும் சிம்மில் வதக்கிக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். இந்த தண்ணி அந்த பேன்லேயே ஒட்டியிருக்கு இல்லையா, அந்த மசாலா தண்ணி, அதையே ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு அப்படியே சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா சாப்பிடலாம்னு அவ்வளோ தோணும். சீக்கிரமாக டைஜஸ்டும் ஆகும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நான் தாளிப்புக்கு சேர்த்துக்கலை. இது அவ்வளோ அருமையாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரிச்சான டேஸ்ட் கொடுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலா ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 50 ml சேர்த்துருக்கேன். இப்போது எறா நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வாட்டி எனக்கு எறா நல்லா பெருசு பெருசாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க. 380 ரூபா கிலோ. அந்த குடல்லாம் இருக்குங்க, அதை எடுத்துடணும். அது எடுக்கலைன்னா நரன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எறாவை சேர்த்துக்கலாம். இந்த எறாவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எறாவிலே தண்ணி வரும், அதனால் நம்ம இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரியும் போது தான் நம்ம தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே குக் ஆகி வந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறதால அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதால ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரமும் இது கூடவே நீங்கள் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எறா கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ மதியத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கும் லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து தான் நான் சமைக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். எறா சீக்கிரமாக குக் ஆகிடும் இல்லையா. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்கிறதால வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக தெரியாமல் அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி அதோட டேஸ்ட்டு எல்லாமே எறாக்குள்ளே இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட நல்லா இதை சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை செக் பண்ணிக்கலாம் நம்ம வெந்துருச்சான்னு. நீங்கள் வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான எறா கிரேவி ரெடிங்க. நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள்.
ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான். ஆனால் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அரைச்சி வச்சதால் அப்படியே திக்னஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் சாப்பிடணுன்னு தோணும். நல்லா சாப்பிடுவாங்க இதை. இப்படி ஒரு மணக்க அரைச்சி வச்சு எறா கிரேவி செஞ்சு கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே நீங்களும் விரும்பி சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.